ஜென்டில்மேன், நிறமாறும் உலகில் இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். நிறமாறும் உலகில் லவ்லின் சந்திரசேகர் அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக ஒரு ட்ரெயினில் ஏறுவாங்க. அந்த ட்ரெயினில் டிடிஆர் அவர் யோகி பாபு லவ்லின் கிட்ட 4 அம்மா கதை சொல்லுவார். அந்த 4 ஸ்டோரிஸ் தான் நிறமாறும் உலகில். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நட்டியோட ஸ்டோரி, செகண்ட் பாரதி ராஜாவோட ஸ்டோரி. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டோரி முடிஞ்சோன்னு இன்ட்ரோல் போட்டுருவாங்க. தேர்ட் ஸ்டோரி ரியோட ஸ்டோரி, ஃபோர்த் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி. இந்த 4 ஸ்டோரியில் பாரதி ராஜாவோட ஸ்டோரி சூப்பராக இருக்கும். இந்த பாரதி ராஜாவோட ஸ்டோரி எனக்கு ராசமதுரன் படங்களை ஞாபகப்படுத்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே கண் கலங்கிட்டே தான் இந்த ஸ்டோரியை நான் பார்த்தேன். பாரதி ராஜா, வடிவுக்கரசி 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாங்க. 4வது ஒரு சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரியும் நல்லா இருந்தது. பட் ரியோட ஸ்டோரி, நட்டியோட ஸ்டோரி எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகலை. இந்த 4 ஸ்டோரிஸ்க்கும் என்ன ரேட்டிங் கொடுக்க சொன்னால் நான் இப்படி தான் கொடுப்பேன். சப்போஸ் இந்த படம் ஓடிடியில் வந்துச்சுன்னா பாரதி ராஜாவோட ஸ்டோரியை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஜென்டில்மேன், லிஜோமோலும் ஹரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களோட வீட்டுக்கு லிஜோமோலோட ரிலேட்டிவ் பொண்ணு வராங்க. லிஜோமோல் வெளியில் போயிருக்கிற டைமில் அந்த பொண்ணுகிட்ட ஹரி தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கு அடுத்து நடக்க போகிற விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கிற படம் தான் ஜென்டில்மேன். எனக்கு இந்த படம் டீசென்ட் வாட்சாக இருந்தது. இது ஒரு ஸ்லோ பேஸ்டு த்ரில்லர். இதை கம்ப்ளீட்டாக த்ரில்லர்லாம் சொல்ல முடியாது, ஒரு ட்ராமா டைப்பில் தான் போகும். மலையாளம்ல இந்த மாதிரியான படங்கள்லாம் அடிக்கடி வரும். தமிழில் கூட இந்த மாதிரியான கான்செப்டில் 1-2 படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த ஜென்டில்மேனுக்கு இவங்க கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட், லிஜோமோலோட பர்ஃபார்மன்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த விஷயம், இது மூணுமே இந்த படத்தை உங்களை பார்க்க வைக்கும். இந்த படத்தில் மைனஸ் என்னன்னா எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதை மட்டும் சரி பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் இன்னுமே ஒரு தரமான படமாக வந்திருக்கும். ஓவராலாக ஒன்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஜென்டில்மேன். ட்ரை பண்ணி பாருங்க.